Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகளில் பார்க்க போகிறது தினசரி செய்யக்கூடிய எளிமையான யோகாசனங்கள். அது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம எந்த மாதிரி சின்ன சின்ன ஆசனங்கள், சின்ன முத்திரை, ஒரு சின்ன தியானம், அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மன அமைதி, இரத்த அழுத்தம், அதற்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கணும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கணும். உடம்பில் வாயினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். இந்த நான்குமே மிக முக்கியமான ஒன்று. முதல்ல நமக்கு எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் மன அமைதி இருக்கணும். இந்த மன அமைதி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நமக்குள்ளே தான் இருக்குது அந்த அமைதி. அதை நாம் எப்படி ஒரு சின்ன தியானத்தின் மூலமாக, ஒரு ஆசனத்தின் மூலமாக, ஒரு முதிரையின் மூலமாக, ஒரு நாடி சுத்தியின் மூலமாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த உண்மையான அமைதியை நாம் எப்படி அடைய போகின்றோம், அது பார்க்க போகிறோம். அதே மாதிரி தசவாயுக்களும் நன்றாக இயங்கணும். அந்த வாயுக்கள் நன்றாக இயங்காத காரணத்தினால்தான் மூட்டு வலி, கழுத்து வலி, அஜீரண கோளாறு, வயிறு உப்பிசம் இந்த மாதிரி ஏற்படுது. அதற்கு ஒரு என்ன தீர்வு? ராஜ்ய உறுப்பான இதயம், இதய வாழ்வுகள் அது சீராக இயங்கினா தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ அந்த ராஜ்ய உறுப்புகளை சீராக இயங்க செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள், மிக கடினமான யோகாசனங்கள் இல்லை, மிக எளிமையான பயிற்சிகள். இன்றைக்கி நிறைய பரவலாக நம்ம பார்க்குறோம். ப்ரெஷர், இந்த பிபி அப்படிங்கிறது சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் இருக்குது. வயதானவர்களுக்கு வேறு விதமான ஒரு கவலைகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு டென்ஷன், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கு ஒரு இல்லறவாசி, இப்படி எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த டென்ஷன் வெவ்வேறாக இருக்கின்றது. உங்களுடைய அட்டென்ஷன் அப்படியே உள்ளே கொண்டு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நம்ம அப்படியே உணர்ந்துட்டோம் அப்படின்னா முதிரைகளின் மூலமாக, ஆசனத்தின் மூலமாக அந்த ப்ரெஷரையும் நார்மல் பண்ணிடலாம். அப்போது இந்த நான்குமே சீராக இயங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான யோகாசனங்களையும் முதிரைகளையும் தினசரி செய்யக்கூடிய யோகாவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் இந்த மாதிரி சுகாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல், மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு மெதுவாக இன்ஹேல் பண்ணுறாங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுறாங்க. ஒரு 10 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 30 செகண்ட். அந்த மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனம் போட போகிறாங்க. வலது கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை தியான முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே, 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். ஒரு 30 முதல் 60 வினாடி, 1 மினிட் அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களது உணர்வு, இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இப்போ அப்படியே கால் மாற்றிக்கோங்க. நார்மலுக்கு வந்துட்டு இடது கால் மேலே போட்டுக்கோங்க. வலது கால் உள்ள தள்ளி வச்சுக்கோங்க. கை தியான முத்திரை. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு 30 முதல் 1 மினிட், 60 வினாடிகள் அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு உணர்வு இதயத்தில், இதயத்தினுடைய துடிப்பில் ஒரு உணர்வு அப்படியே வச்சுருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க. கை எப்படி தியான முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே, 2 பெருவிரலையும் டச் பண்ணிடட்டும்.
மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் நன்றாக சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் 60 வினாடி வரை நார்மல் பிரீத்திங்கில் அப்படியே இருக்க பாருங்கள். உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக பரவுவதாக எண்ணுங்கள். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ சுகாசனத்தில் சின்முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி கைப்பிடி மடியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ஒரு மனம் இதய வாழ்வுகளுக்கு முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மிக அதிகமாக மன அழுத்தம் உள்ளவங்க 5 மினிட்ஸ் இந்த முதிரையில் அப்படியே இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல் கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். மூட்டுவலி கழுத்துவலி நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து பகுதி நடுமுதுகு அடிமுதுகு பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க வாயுனுடைய தன்மை சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி அர்த்த பத்மாசனம். வலது கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. கை சின்முத்திரை பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். மூட்டுச்சவுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கழுத்து முதுகு நடுமுதுகு அடிமுதுகு அந்த பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கால் மாற்றி போட்டுக்கோங்க. அர்த்த பத்மாசனத்திலே சின்முத்திரை பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல் கை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். கழுத்து பகுதி நடுமுதுகு அடிமுதுகு பகுதிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் சின்முத்திரை பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி
கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 நேரத்தில் கட்டை விரல் கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்லா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சை மட்டும் அமைதியாக ஒரு 30 செகண்ட் to 1 minute அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நேயர்கள், இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. இதிலையும் பத்மாசனம் போட முடியாதவங்க அர்த்த பத்மாசனம் மட்டும் போட்டுக்கோங்க. அதுவும் போட முடியாதவங்க ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இந்த முத்திரைகளையும் அந்த நாடி சுற்றி மூச்சு பயிற்சி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது தினசரி செய்யக்கூடிய எளிமையான யோகா. இதயம் பாதுகாக்கப்படும், தசவாய்களும் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம், வாயு பிரச்சனை சால்வேஷன் ஆகும். ஸோ இந்த தினசரி செய்யக்கூடிய இந்த யோக பயிற்சிகளை தினமுமே ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள். உங்களது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் தினசரி செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.